ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 12 ஆட்டம்ஸ்ல இருந்து போர் மாடல் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம். இது பிசிக்ஸ்ல ஏன் ஒரு ரெவல்யூஷனரி ஐடியான்னு சொல்றாங்க, அத ரொம்ப சிம்பிளா எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸோட எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, போரோட ஐடியா ஏன் அவ்ளோ பெரிய விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு சின்ன கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க கடை தெருவுலலாம் பார்த்திருப்பீங்களே, அந்த நியான் சைன் போர்ட்ஸ், அது ஏன் எப்பவுமே அந்த ஸ்பெசிபிக் ரெட் கலர்ல மட்டும் க்ளோ ஆகுது? சொல்லுங்க பாப்போம். ஏன் அது ஒரு ரெயின்போ மாதிரி எல்லா கலர்லயும் ஜொலிக்கிறது இல்ல? இந்த கேள்விக்கு பதில் போர் மாடல்ல தான் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் அந்த டைம்ல இருந்த பெரிய தலைவலி. கிளாசிக்கல் பிசிக்ஸ், அதாவது ரூதர்ஃபோர்ட் மாடல் படி நியூக்ளியஸை சுத்தி வர்ற எலக்ட்ரான் கண்டினியூஸா எனர்ஜியை ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி எனர்ஜியை இழந்துகிட்டே போனா என்னாகும்? அது அப்படியே ஸ்பைரல் பண்ணி நியூக்ளியஸ்குள்ள போய் விழுந்துடணும். அப்படி நடந்தா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் காணாம போயிடும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கோம், ஆட்டம்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கு. அப்போ கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல ஏதோ இடிக்குது, ரைட்? இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதான் நம்ம போர் ஒரு சூப்பரான எனாலஜியோட வந்தார். ஒரு ஆட்டமை ஒரு மல்டி லெவல் பார்க்கிங் கராஜ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்க காரை லெவல் 1, லெவல் 2 இல்லைன்னா லெவல் 3ல தான் பார்க் பண்ண முடியுமோ, அதே மாதிரி 2 ஃப்ளோருக்கு நடுவுல அப்படியே அந்தராத்துல நிறுத்த முடியுமா? முடியாது. அதேயா இங்கேயும் எலக்ட்ரான்ஸும் ஸ்பெசிபிக் எனர்ஜி லெவல்ஸ்ல மட்டும்தான் பார்க் பண்ண முடியும், அதாவது சுத்த முடியும். இதுக்கு பேரு தான் குவான்டிசேஷன். ஸோ இந்த அட்டாமிக் கொலாப்ஸ் மிஸ்டரியை சால்வ் பண்றதுக்காக நீல்ஸ் போர் ஒரு 3 போல்டான ரூல்ஸ் கொண்டு வந்தார். அதை நம்ம பாஸ்டுலேட்ஸ்னு சொல்வோம். அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஓகே, போரோட ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் இதுதான் ஆணிவேர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன் இது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் L, அது இஷ்டத்துக்கு எல்லா வேல்யூவும் எடுக்காது. அது h/2πயோட ஒரு இன்டிஜர் மல்டிபிளா தான் இருக்கும். ஃபார்முலாவை பார்த்தா புரியும். L = nh/2π. இங்க n தான் அந்த இன்டிஜர். அதாவது n-க்கு 1, 2, 3, 4ன்னு வேல்யூ கொடுக்க முடியும். 1.5, 2.7 மாதிரி டெசிமல் வேல்யூஸ்க்கு இங்க இடம் இல்ல. புரியுதா? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுது? எலக்ட்ரான்ஸ் அது இஷ்டத்துக்கு எப்படி வேணா சுத்த முடியாது. சில ஃபிக்ஸ்டான ரோட்ஸ்ல மட்டும்தான் சுத்த முடியும். அந்த ஃபிக்ஸ்ட் ரோட்ஸ்க்கு பேர் தான் அலவுட் ஆர்பிட்ஸ். ஓகே, அடுத்த ரூலுக்கு வருவோம். பாஸ்டுலேட் 2. இதுதான் அந்த ஆட்டம் கொலாப்ஸ் ப்ராப்ளமோட நெத்தியில அடிச்ச மாதிரி ஒரு சொல்யூஷன். போர் என்ன சொன்னார்னா, அந்த ஸ்பெஷல் அலவுட் ஆர்பிட்ஸ்ல ஒரு எலக்ட்ரான் சுத்தும்போது அது கொஞ்சம் கூட எனர்ஜியை ரேடியேட் பண்ணாது, யானி எனர்ஜியை வெளியே விடவே விடாது. அப்போ என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் ஆகலைன்னா எலக்ட்ரான் நியூக்ளியஸ்குள்ள விழமாட்டாது, ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கும். ப்ராப்ளம் சால்வ்ட். பாத்தீங்களா? அப்போ நீங்க கேட்கலாம், சார், எனர்ஜி வெளியே வரலனா அப்போ லைட்டே வராதா? வரும். எப்போ தெரியுமா? ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹையர் எனர்ஜி ஆர்பிட்ல இருந்து ஒரு லோவர் எனர்ஜி ஆர்பிட்க்கு ஜம்ப் பண்ண அந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி இருக்குல்ல, அதுதான் ஒரு ஃபோட்டானா, அதாவது லைட்டா வெளியே வரும். அந்த எனர்ஜியை கால்குலேட் பண்ற ஃபார்முலா தான் ΔE = hf. சரி, இப்போ இந்த 3 ரூல்ஸையும் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்ல கேட்ட கேள்வி, அதாவது ஆட்டம்ஸ் ஏன் ஸ்பெசிபிக் கலர்ஸ் ஆஃப் லைட்டை மட்டும் வெளியே விடுதுங்கிற அந்த மிஸ்ட்ரிய எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இது ஒரு சிம்பிள் செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஸ்டெப் 1, ஆர்பிட்ஸ் ஃபிக்ஸ்டா இருக்கு, அதனால அதோட ரேடியஸும் ஃபிக்ஸ்ட், ரைட்? ஸ்டெப் 2, ரேடியஸ் ஃபிக்ஸ்டா இருந்தா அந்த ஆர்பிட்டோட எனர்ஜி லெவலும் ஃபிக்ஸ்ட், அதுவும் சரி. ஸ்டெப் 3, இப்போ 2 ஃபிக்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு நடுவுல ஒரு ஜம்ப் நடந்தா வெளியே வர எனர்ஜியும் ஃபிக்ஸ்ட் அமௌண்டா தான் இருக்கும், கரெக்ட்? ஃபைனலி ஸ்டெப் 4, அந்த ஃபிக்ஸ்டான எனர்ஜி பேக்கெட் அது ஒரு ஸ்பெசிபிக் கலர் ஆஃப் லைட் தான் கொடுக்கும், யானி ஒரு ஸ்பெசிபிக் வேவ் லென்த். இவ்ளோ சிம்பிள் தான். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுமா? வாங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்ல கேக்குற மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஒரு எலக்ட்ரான் n = 3 ஆர்பிட்ல இருந்து n = 2 ஆர்பிட்க்கு ஜம்ப் பண்ணுது. கொஸ்டின் என்னன்னா, அப்ப என்ன கலர் லைட் வெளியே வரும்? இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நம்ம ஹைட்ரஜன் ஆட்டமோட எனர்ஜி லெவல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸ்கிரீன்ல பாருங்க. E = -13.6 eV / n². இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, லெட்ஸ் டு தி கால்குலேஷன். ஃபர்ஸ்ட், n = 3 ஆர்பிட்டோட எனர்ஜி E3n -13.6 / 3², அதாவது 9. So E3 = -1.51 electron volts. அடுத்து E2 -13.6 / 2², யானி 4,
அதோட வேல்யூ -3.4 eV. இப்போ நமக்கு தேவையானது எனர்ஜி டிஃபரன்ஸ் டெல்டா E. அது E3 -E2. So, -1.51 -3.4. இங்கதான் கவனம் வேணும். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். So, -1.51 + 3.4. அந்த ஆன்சர் 1.89 electron volt. ஸோ இந்த 1.89 EV எனர்ஜி டிஃபரன்ஸை வச்சு நம்ம வேவ்லென்த் அதாவது லாம்டாவை கால்குலேட் பண்ணலாம். நம்மளுக்கு கிடைக்கிறது 658 நானோமீட்டர்ஸ். இந்த 658 நானோமீட்டர் வேவ்லென்த் என்ன கலர் தெரியுமா? அதுதான் ரெட் லைட். இன்ஃபேக்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல இது ரொம்ப ஃபேமஸான H-ஆல்ஃபா லைன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி பண்ணக்கூடிய 2 சைலண்ட் கில்லர் மிஸ்டேக்ஸ். கவனமா கேளுங்க, மார்க்ஸ் போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் தப்பு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறது என்னன்னா எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொன்னுக்கு அப்படியே ஸ்லைட் பண்ணி போகும்னு. அது தப்பு. கரெக்டான வார்த்தை என்ன தெரியுமா? ஜம்ப். எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் பண்ணும். ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்க்கு இன்ஸ்டன்டா தாவும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் a staircase, not a ramp. படிக்கட்டுல நம்ம தாவி தாவி இறங்குவோம்ல, அந்த மாதிரி. ரேம்ப்ல வலிக்கிட்டு போற மாதிரி இல்ல. ஓகே, ரெண்டாவது பெரிய தப்பு, போர்ஸ் மாடல் எல்லா ஆட்டம்ஸ்க்கும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறது. நோ வே, அது தப்பு. போர்ஸ் மாடல் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி only for ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ். அப்படின்னா என்ன? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீலியம்ல ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டா H+ அயான் வரும்ல, அதுக்கு ஒர்க் ஆகும். 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான்னு போனா இந்த மாடல் ஒர்க் ஆகாது. இது ரொம்ப முக்கியம். சரி, இவ்ளோ லிமிட்டேஷன்ஸ் இருக்கே, அப்போ ஏன் நம்ம இன்னும் போர் மாடலை படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிசிக்ஸ்ல இதோட உண்மையான கான்ட்ரிபியூஷன், அதாவது லெகசி என்ன? 3 முக்கியமான விஷயம். 1, போர் மாடல் தான் முறையா கிளாசிக்கல் பிசிக்ஸ் ஆட்டமோட ஸ்கேல்ல ஃபெயில் ஆகுதுன்னு காட்டுச்சு. 2, அந்த காலத்துல யாரும் புரிஞ்சிக்க முடியாம இருந்த அந்த அட்டாமிக் லைன் ஸ்பெக்ட்ராவை இது பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. 3, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இதுதான் நம்ம இப்ப படிக்கிற மாடர்ன் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு ஒரு வாசல், ஒரு கேட்வேயா அமைஞ்சது. கடைசியா இந்த ஒரு லைன்ல போர் மாடலோட சாராம்சத்தையே சொல்லிடலாம். குவான்டைசேஷன் தான் ஆட்டம்ஸை காப்பாத்துது. இந்த ஒரு ஐடியா மட்டும் இல்லனா எவ்ரிதிங் would have collapsed in an instant. நம்மளே இருந்திருக்க மாட்டோம். சோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த டாபிக்ல டி ப்ரோக்லிஸ் எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்ப்போம்.